சிவாய நமக வாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் சன்னபதனம் வசமான பொண்ணு ஒண்ணு மாட்டி இருக்குது. கேப் விட்டுருவியே, நாளைக்கே பிளேன்ல ஊருக்கு போயிடுவான். ஆமா, அந்த காரப்பே எந்த நேரத்துல எதை பத்தி பேசுறது? ஓம் கணபதி நமகா. இப்ப அமுட்டு நல்ல கட்டை விட்டு விட்டு. ஆமா, அவ பேர் என்ன? நிஷா. 5 அடி 6 அங்குலம் அகலமா? சிச்சி உயரமே. செக்கச்சவேர்னு உடம்பு. கால்ல சுண்டி விட்டா ரத்தம் தலை வரைக்கும் போகுது, நமக்கே தெரியுது. கடன்காரன்? நோ கடன், கேஷ் டவுன். ஆமா, அவ்வளவு சிறப்பா இருப்பான்னு சொல்றியே, ஒருவேளை பஞ்சாபியா இருப்பாளோ? சந்தோஷம், இதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்குது, நீ தான் தீர்த்து வைக்கணும். அப்படியா? கொஞ்சம் இரு, மன்னிக்கணும், சாயந்தரம் கண்டினியூ பண்றேன். கணேசா, என்ன விஷயம்? அவ பர்மிட் வேணுங்கிறா, லிக்கர் பர்மிட் வேணுங்கிறா. ஆள பார்த்தா எப்படி ஒரு ஃபுல் எதிர்பார்ப்பா போல் இருக்கு. ஒண்ணு செய்வோமே, நம்ம பக்கத்து வீட்டுக்காரர்ல எம்எல்ஏ, அவர் தலையில ஐஸ வச்சு நைஸா பேசி தாஜா பண்ணி அவர் பர்மிட்ட உருவிட்டா சரி. அப்புறம் ஹோட்டலுக்கு போனா அதை அத்தாங்கிட்டே உருவி விடுவோம். வணக்கம். வாங்க எம்எல்ஏ, சௌக்கியமா? என்ன அரசியல் எப்படி இருக்கு? ஐயோ, ஏகப்பட்ட பிரச்சனைகள். முதல்ல கங்கை நீரை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும். அப்புறம் மதுரையில ஒரு துறைமுகத்தை கட்டணும். மதுரையில துறைமுகமா? அங்க கடல் இல்லையா? அதனால என்ன, முதல்ல துறைமுகத்தை கட்டுவோம், அப்புறம் கடலை மடக்கி நீரை கொண்டு மதுரையில விட்டுருவோம். கான்ட்ராக்ட்லாம் பேசி முடிவு பண்ணியாச்சு. ஒன்று செய்கிறேன், கொடைக்கானல் மலைக்கு ஊட்டி மலைக்கும் ஒரு ஆகாச ரயில் பாலம் கட்டுகிறேன், பெரிய கான்ட்ராக்ட். அதையும் விட்டு வைக்கலையே, பேசி பார்த்துட்டுமே. ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு. இல்ல, ரயில்ல போறவன் எச்சு துப்பினா கீழே எதிர்கட்சிக்காரன் தலையில வந்துருச்சு வச்சுங்க, அனாவசியமான சண்டை வரும். வாராம் அப்படின்னு விட்டாரு வட்ட தலைவர். அதனாலதான் ஆகாச பாலத்தை விட்டீங்க. அதையும் ஆமா, எங்க இவ்வளவு தூரம்? என்னங்க இது, உங்க வீட்டுக்கு வரதுக்கு எனக்கு என்ன காரணம் தேவை? நான் உங்க கைபர். கைபர்? கைபர். ஓஹோ, கைபரா? பக்கத்து வீட்டுக்கார். அப்படி சொல்லாங்களா? அப்படியும் சொல்லலாம். என்ன விசேஷம்? சின்ன பிரச்சனை, இடுப்புல ஒரே வலி, நுரையீரல்ல ஒரே சுழுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டா அப்படியே. நுரையீரல்ல சுழுக்கா? ஆமா, நேத்து எம்எல்ஏ கேண்டீன்ல என்ன டிஃபன்? பருப்பு வடை, உளுந்து வடை, ஒரு 1/2 டசன் பிடிச்சேன். அப்படின்னா இது கேஸ். கேஷா? நீ கேஷ்லயே நெல்லு. கேஸ்யா வாயு. 4 வெள்ளை பூண்டை சாப்பிடும், சரியா போயிடும். நல்ல காரியத்துக்கு வந்திருக்க, கால்ல விழு. அங்கடா சித்தப்பா, எல்லாம் பைட்டா கடிக்கிற. ஒண்ணுமில்ல அத்தான், உங்களுடைய கடுமையான ஆசீர்வாதத்தினால இன்னில இருந்து உருப்படுறதா தீர்மானம் பண்ணிவிட்டான். வெல் சித்தப்பா, நான் இனிமே உங்க முன்னாடி ஒரு மனுஷனா உள்ள முடிவு பண்ணிருக்கேன். அதனாலதான் சேட்டெல்லாம் கூட கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஒண்ணுமில்ல, ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சு முன்னுக்கு வரதா முடிவு பண்ணிவிட்டான். அதுக்கு ஒரு 500 ரூபாய் தேவை. 500 ரூபாயில என்னடா இண்டஸ்ட்ரி இருக்குதே, பள்ளிக்கூடத்துல படிக்கிற சின்ன பசங்களுக்கெல்லாம் 6 இன்ச்சில் ஒரு ஸ்மால் ஸ்கேல் பண்ணி விக்கலாம்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ நீங்க கொஞ்சம் உதவுனீங்கன்னா என் கடும் உழைப்பால 6 இன்ச்ச ஒரு அடி ஆக்கிடுவேன். அத பத்தி தான் ஹோட்டல்ல டிஸ்கஷன். ஒரு 500 கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். 500 இல்லடா, 50,000 வேணாலும் கொடுக்கிறேன். நான் சம்பாதிக்கிறதே உங்களுக்காக தானே. நீங்க உருட்டா சரதான். தேங்க்யூ சித்தப்பா. அத்தாண்டா. எந்த ஹோட்டல்ல டிஸ்கஷன் வச்சிருக்கீங்க? நானும் வர்றேன். நீங்க எதுக்கு அங்கெல்லாம்? ரொம்ப அசிங்கம். நாங்க இந்த ஸ்மால் ஸ்கேல ஃபுல் ஸ்கேல் ஆக்கினப்புறம் சொல்றோம், நீங்க வந்து திறந்தா போதும். வேண்டாப்பா, இன்னைக்கு நாள் நல்லா இல்ல, செவ்வாய்க்கிழமையா இருக்கு. அதனால உங்க டிஸ்கஸ் நாளைக்கு வச்சுக்கோங்களேன். அது நாளைக்குன்னா அதெல்லாம் அது வந்து நாளைக்கு எதுக்கு? ஏன் நாளைக்குன்னா நீங்க பிடிச்சு வச்சிருக்கிறது பிளேன்ல பறந்து போயிடுமோ? பிரான்ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்னா கவர்மெண்ட்ல பர்மிட் எல்லாம் வாங்கணும். அந்த விவகாரத்தெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். வேணும்னா அதுக்காக நமக்குள்ள தனியா ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்குவோம். நீங்க வேற, உங்களை தாஜா பண்ணி நைஸா பேசி உங்க பர்மிட்டையே இவங்க வாங்க போறாங்க. எம் பர்மிட்டேவா? அட நீ ஏன் பயப்படுற? உன் மூலியமா அவங்க பர்மிட் வாங்க போறாங்க. ஏன் தம்பி, பேசாம ஒரு பூத கண்ணாடி தொழிற்சாலை ஆரம்பிச்சுன்னா எப்படி இருக்கும்? ஊர்ல கைரேகை பாக்குற ஜோசியக்காரன் தான் அதை வாங்குவான். சும்மா சாமியார, இந்த காலத்து பசங்கள்லாம் ரோட்ல போற வர பொண்ணுங்களை தூரமா இருந்து பார்க்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கையில ஒரு பூத கண்ணாடி மட்டும் இருந்தா சும்மா சொயின்னு இழுத்து பார்க்கலாமா கிட்டக்க வச்சு. அது மட்டும் இல்லம்மா, சிகப்பா இருக்கிற பொம்பளைய கால்ல தட்டினா தலை வரைக்கும் ரத்தம் எப்படி ஓடுதுங்கிறத பூத கண்ணாடியில பாக்கலாம். ஏண்டா, எங்க அண்ணன் என்ன படிக்க வச்சாங்கிற பாவத்துக்காக அவன் பெற்ற குழந்தைய ஏன் பிள்ளை மாதிரி பாத்துக்கிட்டே இல்ல, அதுக்காக எனக்கு பரிசு கொடுக்கறியா? இந்த வயசுல உனக்கு பொம்பளை கேக்குதா? ஏண்டா காவாட்டி பரதேசி, உங்க அக்கா செத்தன்னைக்கே உன்னை வீட்டை விட்டு விரட்டி இருக்கணும். நீ என் மச்சில இல்லடா.
பட்லிக்காக ஹோட்டலுக்கு போறீங்களா? அபாண்டம். இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னது? நான் தாயா சொன்னேன். வடிவு. சரி, வெளிய போறா திருச்சு பசங்களா. ஓய், ஓய், நீ ஏன் ஓடுற? இப்ப ஏதோ சொன்னீங்களே, யார சொன்னீங்க? நான் ஏன் ஒன்ன சொல்றேன், அதுக்கு தான் வேற ஆள் வச்சிருக்கானே. யாருங்க? கையெடுங்க. யாருங்க? யாருங்க? அடி பாவி, அம்மே மிதிச்சு அருந்ததி பார்த்து உன்னை தொட்டு தாலி கட்ட புருஷன்டி நானு. புருஷனா? ஆமா. நீங்களா? ஆமா. எங்க திரும்புங்க. திரும்புங்க. அப்பாடா, தோல்ல மச்சம் இருக்கு. எனக்கு தாலி கட்டின புருஷன் நீங்களே தான். நான் பயந்தே போயிட்டேன். மாசத்துல 25 நாள் டூர் போயிடுறீங்களா? அதுல மூஞ்சா மறந்து போச்சு தெரியுமா? நான் சேல்ஸ் மேனேஜர். நாய் வேஷம் போட்டா கொலைச்சுதானே ஆகணும். எனக்கா 15 நாள், ஆபீஸ்க்கா 15 நாள் குறைக்கிறது. எனக்காகவும் 4 வருஷம் தான் போட்டிருக்கீங்க. புருஷனுக்கு இப்படி ஒரு பேரா? ஒரு நாளைக்கு இல்ல ஒரு நாளைக்கு பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மாநாடு போட போறோம். இந்த சேல்ஸ் லைன்ல இருக்கிறவங்களே கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல முடிவு பண்ண போறோம். கட்டின பொண்டாட்டி ஏதோ ஊர்ல தேவடு காத்துட்டு இருப்பா. ஆனா நீங்க வேற ஊர்ல பெட்டி தூக்கி தெருக்கிறோம் சுத்த வேண்டியது. மஞ்சு, நான் சொல்லதை நீ வாயை மூடுங்க. மாமா ஒரு நேரம் ஆச்சு, குளிச்சுட்டு வாங்க, டிஃபன் சாப்பிடலாம். மஞ்சு, என்ன நீ குளிச்சிட்டியா? மாசத்துல 25 நாள் டூர் போக வேண்டியது, அப்புறம் குளிச்சிட்டியாங்கிற கேள்வி வேற. ஐயோ, இது சாதாரண குளிச்சிட்டியா? காதல தோட்ட காணும், அதான் கேட்டேன். குளிக்கும் போது கைட்டு வச்சிருப்பேன், போய் எடுத்துட்டு வரேன். ஸ்ரீவத்சா, அந்த தோட்டு மேல இருக்கிற அக்கறை கூட உண்மையில இல்லடா. அன்னைக்கே சொன்னேன், இந்த பொம்பளைங்களே கல்யாணம் பண்ணி கூடாதுன்னு. கேட்டியா? என்னங்க இது? என்னது? விடுங்க, விடுங்க. மஞ்சு, டிஃபன் ரெடின்னு சொன்னாங்க, நான் ரெடிமா. தோட்ட கட்டு மறந்து வச்சுட்டேன் மாமா, இதோ வந்துட்டேன், நீங்க போங்க. ஓ சரிம்மா. மஞ்சு, உங்க வீட்டுக்காரி எப்ப வராரா? அது வந்து மாமா, இன்னைக்கு வந்துடுன்னு லெட்டர் வந்திருக்கு. அவன் எங்க வர போறான்? கடங்கார கழுத. ஏன் மாமா ஒரு வாய்க்கு வந்தபடி திட்டுறீங்க? என்ன இல்லம்மா, வந்தோண்ட பொண்டாட்டிய பாக்கணும்னு நினைக்கிறவரு அப்பா வருவாரே, பொட்டிய மறைச்சு வைக்கணும்னு தோண வேணாம். கொஞ்சம் கூட அறிவே இல்ல. நீங்க போக மாமா, பின்னாடி வரேன். நீ உள்ள வாம்மா. அவர் வந்துருவாரு கேட்டாங்க. மஞ்சு, எத்தனை நாளா இப்ப நடக்குது? இன்னைக்கு மட்டும்தாங்க. இன்னைக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி. நீங்க தான் 1ஆம் நம்பர் ஃபூல், தமிழ்ல முட்டாள். ஒரு நிமிஷம், நான் பயந்தே போயிட்டேன். கொன்னுல. அப்ப என் மேல நம்பிக்கை உங்களுக்கு அவ்வளவுதானா? மஞ்சு, இது வந்து சும்மா தமாஷைக்கு தான். இதுக்கு போய் கோச்சுக்கலாமா மஞ்சு? நான் என்ன சொல்றேன், நல்லா ஏமாந்தீங்களா? நீங்க முட்டாள் ஆயிட்டீங்கல்ல, அடுத்தது எம்எல்ஏ முட்டாளாக்க அங்க ஏற்பாடு நடக்கும். சந்தோஷம். நம்ம முதலமைச்சர் புதுசா ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அதை பத்தி நீ என்ன நினைக்கிற? ஃபேண்டாஸ்டிக், சூப்பர். என்ன முடிவு? என்ன முடிவு? அடே வாங்க, உங்களுக்கு தெரியாதா சார்? எந்த கட்சியில இருந்தாலும் பரவாயில்லையா, திறமை உள்ளவங்களுக்கு அமைச்சர் பதவி தர போறாங்களா? இது விஷயமா சாயந்தரம் செஞ்சி கோட்டையில பேசிக்கிறாங்க. செய்யாத கோட்டையில பேசிக்க போறாங்க. ஹலோ, யாரு? சிஎம் வீட்ல இருந்தா? ஆஹா, எம்எல்ஏ சார் இங்கதான் இருக்காரு. ஆமா ஆமா, அவருக்கு ரயில்வே மந்திரி பதவி கொடுக்க போறீங்களா? சந்தோஷம் சந்தோஷம், வெரி குட் வெரி குட். ரொம்ப தேங்க்ஸ். வந்துட்டாரியா? நம்ம சிஎம்னா சிஎம் தான். யார் யாருக்கு என்னென்ன பதவி கொடுக்கணும்னு தெரிஞ்சு வச்சிட்டு இருக்காரு. ஏன் சார், நீங்க ரயில்வே மந்திரியானா என்னென்ன செய்யலாம்னு இருக்கீங்க? என்ன ஒரு 2 ரயில கவுப்பாரு, உடனே ரிசைன் பண்ணுவாரு. எத்தனை ரயில் கவுந்தா எனக்கு என்ன? நான் இதுக்காக ரிசைன் பண்ணணும். அண்ணனுக்கு ஆனாலும் பிடிவாதம் ஜாஸ்தி. மாபெரும் திட்டங்கள்லாம் வச்சிருக்கிறேன். என்ன என்ன? ஹவுரா மெயில் கோயம்புத்தூருக்கு வந்தாகணும். என்ன இந்த பூகோளத்தை மாற்றி போல் இருக்கு சார். இது ஹவுரா மெயில். குறுக்க பேசாதே. மந்திரி பேசிக்கிட்டு இருக்காருல்ல. டிடிஆர் டிரஸ் கலர் எல்லாத்தையும் மாத்தணும். பேசாம இத மாதிரி தைச்சு போட்டுருங்களேன். எல்லாரும் பதிவோ இந்த பாடிக்கிட்டே போகலாம், போற வழிக்கு புண்ணியமாவது கிடைக்கும். நம்மால புண்ணியமாவது வளரட்டவே. மாபெரும் புரட்சி. என்ன கோவை எக்ஸ்பிரஸ் கல்கட்டாக்கு போகுமா? குறுக்க பேசாதே. எல்லாரும் பாத்ரூம்லயே குளிக்கலாம். குளிக்கலாம். சோப்பு, டவல், பவுடர் எல்லாம் ஃப்ரீ சப்ளை. ஆனா தண்ணி மாத்திரம் வராது. இந்த சோப்பு பவுடர் கான்ட்ராக்ட் மட்டும் எங்களுக்கு கொடுத்துங்களேன்.
சொல்லுங்க சொல்லுங்க. இன்னும் அண்ணன் வாக்கிங் போறேன். என்னங்க எம்எல்ஏ சார்? மந்திரி மந்திரி சரி சரி, இந்த ரயில்வே மந்திரி பதவி மத்திய சர்க்கார்ல குடுக்கறதா கேள்வி, மாநில சர்க்கார்ல குடுப்பாங்களோ? ஒரு வேலைக்காரி எனக்கு தெரிஞ்சுக்கு உங்களுக்கு தெரியல பாத்தீங்களா? சிஎம் வீட்ல இருந்து போன் வந்துச்சே. அது இப்போ வரும். இதுவா போன்? இதுதான் போன். எப்படிங்க? ஏங்க இன்னைக்கு என்ன தேதி? ஏப்ரல் 1. முட்டாள்கள் தினம், உங்க தினம். அடப்பாவிகளா, இப்படி என்ன ஏமாத்திட்டீங்களே. சந்தோஷம். ஏன் கூடு சந்தோஷம். இது ஐயோ பாவம், என்னைக்கு வேணா ஏமாத்திக்கலாம். இந்த பெரியவரை எப்படியாவது ஏமாத்தி ஆகணுமே. மாமாவை ஏமாத்த எனக்கு வழி தெரியும். எல்லாரும் வாங்க. எப்படி? நீ வேண்டாம். இந்த ட்ரெஸ்ல இருந்து மாமா தெரிஞ்சு போயிடும். நானே அவுத்துப்பட்டு வர்றேம்மா. பறக்க விட்டீங்களா? புடவை கட்டி வரேன்னு சொன்னையா? அலையறா பாரு. காது கொடுங்க. சோ, காதை கேட்டா மூஞ்சிய தர. இங்க வா. மாமா எங்க இருக்க? மேல இருக்காரு. தைரியமா போப்பா. ஏதாச்சும் ஒண்ணுன்னா குரல் கொடு, நாங்க ஓடிடுறோம். ஐயோ. சித்தப்பா சித்தப்பா, மஞ்சுவுக்கு திடீர்னு மயக்கம் வந்து போச்சு. கை கால்லாம் இழுத்து போச்சு. பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறா. மஞ்சுக்கா, மை காட். மஞ்சு, மஞ்சு, உனக்கு என்னமாச்சு? இதப்பா மாமா வந்திருக்கேன். மஞ்சு. ஓ, ஓ. ஹலோ, நான் டாக்டர் துவாரகா பேசுறேன். டாக்டர் சங்கரன் இருக்காரா? மாமா, இன்னைக்கு ஏப்ரல் 1. உங்களை ஏப்ரல் ஃபூல் ஆக்கிட்டேன். வாய் வடிவு. என்ன பாக்குற பேப்பர்ல? சிட்டுக்குருவி லேகியம் விளம்பரம் பாக்குறையா? உனக்கு என்னத்துக்கு அதெல்லாம்? அட, அந்த லேகியம் எந்த வியாதியை குணப்படுத்தும்னு பாக்குறேன். குடும்ப வாழ்க்கையில் குதூகலம். சிறு வயதில் செய்த தவறுக்கு பரிகாரம். அது ஏன் ஐயா ரூம்ல இருக்கு? வாழ்க்கைக்கு ஒரு துணை தேடுறாருன்னு அர்த்தம். ஏன்பா சத்து, என்ன சந்து? இந்த சிட்டுக்குருவி இலையத்தை உருட்டி உள்ள தள்ளனா துணை கிடைக்கும் நினைக்கிறேன். முண்டா, சிட்டுக்குருவி தான் கிடைக்கும். வடிவு அவரை உண்மையிலேயே தனிமை வாட்டுதுன்ற. ச்சே, சும்மா வளவளன்னு பேசாதீங்கப்பா. அவர் கல்யாண விஷயமா அவர்கிட்டயே நேரா போய் பேசுவோம் வாங்க. அவர்கிட்டயா? அவரு கடிச்சே குதறிடுவார். அதை தவிர எங்க 2 பேருக்கும் வெளியில கொஞ்சம் ஜாலி இருக்குது. ஜோலி ஜோலி. ஜோலி. அவர்கிட்ட எங்களால அடி வாங்க வணக்கம் முடியாது. வணக்கம். பக்கத்து வீட்டு எம்எல்ஏ கோழி அமுக்கு. பேசி பேசியே சாய்ச்சிருவேன். வணக்கம் வாங்க, வணக்கம். வாங்க, வாங்க வாங்க. வாங்க. இதான் முத தடவை தேவைங்கிற போது நீங்க வர்றது. தமிழன் பண்பாடு. ஐயோ, உங்களால எங்களுக்கு ஒரு உதவி ஆகணும். என்ன பெரியவர்கிட்ட நீங்க அடி வாங்கணும். வாங்கலாமே. என்ன சொல்றீங்க? அடிக்கோல் போடணும்ங்கிறான். அவ்வளவுதானே, போட்டுடலாம். அதுக்குள்ள பாதி பாதி நமக்குள்ள ஒரு கான்ட்ராக்ட் போட்டு. ஐயோ, இந்த பாதியெல்லாம் வேணாங்க. கிடைக்க போறது மொத்தமும் உங்களுக்கு தான். எனக்கேவா? என்ன சொல்றீங்க? ஐயா நீங்க என்ன பண்றீங்கன்னா, என்ன வேணா செய்யுது. வணக்கம் வணக்கம். வாங்க, என்ன சமாச்சாரம்? என்ன பேப்பர் படிக்கிறீங்களா? ஐயோ, காலையில பேப்பரை கையில எடுத்தாலே வயித்து எரியுதுங்க. அருணாச்சல பிரதேசத்துல கலவரம், உத்தரப்பிரதேசத்தில் கற்பழிப்பு, மத்திய பிரதேசத்தில் கட்சி உடைதல். உளுந்தூர்பேட்டையில ஒருத்தன் 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிட்டானா? 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன தப்பு? என்ன தப்பு? So what? முதல் பஞ்சாதி உயிரோட இருக்கும் போதே 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் தப்பு. பொண்டாட்டி செத்த அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன தப்பு? ஏன்? புராணத்தை எடுத்துக்கங்க. முருகனுக்கு 2 பொண்டாட்டி இல்லையா? ஏன் இதிகாசத்தை எடுத்துக்குவோம். தசரதனுக்கு 60,000 ஒய்ஃப் இல்ல? அவ்வளவு தூரம் ஏன்? அரசியல் எடுத்துங்க. அது வேண்டாங்க, நாருது. 2ஆவது கல்யாணம் பண்ணிக்கிட்டுல தப்பு இல்ல. யோ, என்ன எல்லாரும் வந்து பெனாத்திக்கிட்டு இருக்கீங்க? நான் சொல்றத கவனமா கேட்கணும், கோவிச்சுக்க கூடாது. சொல்லுங்க. நீங்க ஒரு 2ஆவது கல்யாணம் பண்ணிக்கணும். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு துணை தேவை. குடும்பத்துல ஒரு குதூகலம் தேவை. நீங்க ஓகே சொன்னா உடனே போய் பொண்ண பாத்துருவேன். 20ல இருந்து 25க்குள்ள நல்ல படிச்ச பொண்ணா இருக்கணும். செட்டப் பண்ணி எல்லாம் வச்சுக்க வேணாம். ஒழுங்கா முறையா கல்யாணத்தை முடிச்சிருவோம். கர்மம் கர்மம். என்ன பாவிங்க, என்ன நினைச்சுக்கிட்டு என்கிட்ட பேசுறீங்க? நீங்க தான் சிட்டுக்குருவி லேகியம் சாப்பிடுறீங்களாமே சித்தப்பா. வடிவுதான் சொல்லுச்சு, உங்களை தனிமை வாட்டுதான். ஓ, அப்படியா சமாச்சாரம்? பசங்களா, நாளை காலையில பத்திரிக்கையில பெரிய விளம்பரம் வரணும். ஓ, கண்டிப்பா. 45 வயசுல ஐயோ, 45 வயசு பொண்ணு நல்லா இருக்காதுங்க. அவருக்கு பிடிச்சிருக்குன்னா விட்டுருங்களேன். அடக்கே, 45 வயசுல ஜாதி எதுவா இருந்தாலும் அது பரவாயில்ல. பரவாயில்ல. டாக்டர் துவாரகாநாத் வீட்டில்
சமையல்காரியாக வேலை செய்யும் வடிவு என்ற பெண்ணுக்கு மணமகன் தேவை. ஐயா எனக்கு 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 என்ன தைரியம் இது? எனக்கு வேணாம் கொஞ்ச நாளா நான் உன்னை வாட்ச் பண்ணிட்டு தான் உனக்கு தான் துணை தேவை. எனக்கு வேணாம். ஏய், நம்ம பேஷண்ட் ஒருத்தர் சிட்டுக்குருவி லேக்கம் சாப்பிட்டான். அதெல்லாம் நர்சிங்க சாப்பிடக்கூடாதுன்னு புடிங்கி வச்சேன். அதை பார்த்துட்டு கூத்தடிச்சிருக்கா பாவிங்க. இந்த வயசுல கர்மம் கர்மம். அவளா பரதேசி, அவளுக்கு தான் துணை தேவை. என்னங்கடா என்னங்கடா ஒரு மாதிரியா பாக்குறீங்க? வடிவு வடிவு ஏய், அறிவு கட்டவனுங்களா? என்னமோ அவர் பாட்டு சொல்லிட்டு போயிட்டாருன்னு ஒரே அடியா தாவறீங்களே. கொன்னு கொடல முடிவு மாலையா போட்டுருவோம் தெரியுமா? ஓஹோ, நாங்க என்ன அப்படியே அலையிறோம் நினைச்சேன். ஆ, எல்லாம் ஒரு தமாஷ் தான். எங்க தமாஷ்லாம் வெளியில தான். அதானே.